எதனால்? நார்மலாக வந்து நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்குல்ல, கவனிக்கக்கூடிய திறன் 25 மினிட்ஸ் ஓகேவா ஹியூமனோடது. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. ஆப்வியஸாக எல்லா பசங்க கையிலையும் மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீடியோஸ் பார்க்குறாங்கன்னா ஷார்ட்ஸ் தான் அதிக பிரபலமாக இருக்குது இப்போ மக்கள் மத்தியில். ஷார்ட்ஸ் என்ன ஒரு 30 செகண்ட்ஸ் தான், 30 செகண்ட்ஸ் டு 60 செகண்ட்ஸில் அவங்களுக்கு அந்த ப்ளஷர் சீக் ஆகிடுது. அந்த ப்ளஷர் சீக் ஆனோடனே அது அந்த பிரெயின் ட்ரெயின் ஆகிடுது அவங்களுக்கு. இவ்வளோதான் அப்படிங்கிற அட்டென்ஷன் ஸ்பேனே அவங்களுக்கு குறைக்குது. இப்போது ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால 10 செகண்ட்ஸ்க்கு மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது போர் அடிச்சிருது அவங்களுக்கு. இதுதான் ப்ராப்ளம் மேஜராக ரைஸ் ஆகுது. இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஒன்று இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், இன்னொன்று என்ன அப்படின்னா ஃபியர். இந்த பயம் நிறையா இருக்கும். பயம் அப்படிங்கிறது 2 விதமாக பார்க்கலாம் நம்ம. ஒன்று நல்லது பண்ணும், பயந்து நான் படித்து நல்ல மார்க் எடுப்பேன். இன்னொன்று என்ன பண்ணுன்னா பயந்து பதட்டமாகி சொதப்பிடுவேன். ஸோ இதை 2 ஆஸ்பெக்டில் பார்க்க முடியும். இப்போ ஆனால் பசங்க நிறையா பண்ணுறது என்னென்னா பயந்து பதட்டமாகி சொதப்பிடுறாங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸோட எஃபோர்ட்டும் தேவை.